ரெடிட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அது என்னன்னா, இப்ப நம்ம ஏரோப்ளேன் சைஸுக்கு ஒரு த்ரெட்மில்ல கட்டி அந்த ஏரோப்ளேன் ஸ்பீடுக்கு அந்த த்ரெட்மில்ல ரன் பண்ண வச்சு அதுல வந்து ஏரோப்ளேன் வச்சு நம்ம அதோட பூஸ்டர்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல ரன் பண்ணி விட்டா அந்த ஏரோப்ளேன் வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா பூஸ்டர்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல போகுது, சோ டெக்னிக்கலி ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சோ ஆக்சுவலா அந்த கேள்வியில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் அதோட அந்த இன்ஜினுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ ஆக்சுவலா ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, அந்த இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஏரோப்ளேனை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணும், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் மூவ் பண்ணும், டேக் ஆஃப் ஆக ஹெல்ப் பண்ணாது. சோ அந்த இன்ஜினால ஏரோப்ளேன் இப்ப ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும், ஓகேங்களா? ஆனா இந்த சமயத்துல ஏரோப்ளேன் ரெண்டாவது முக்கியமான பார்ட் வருது, அது என்னன்னா விங்ஸ். சோ இந்த ரெக்க ஆக்சுவலா ஏரோப்ளேன் மூவ் ஆகும் என்ன ஆகும்னா, எதிர்க்க இருக்க காத்து கூட ரொம்ப இடிக்க ஆரம்பிக்கும். நான் இந்த விங்ஸ் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இந்த ஷேப்பை ஏர் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஷேப் மேல காத்து வேகமா பட்டுச்சுன்னா இந்த ஏர் ஃபாயிலுக்கு கீழே இருக்க ஏரியால அதிக காத்தோட ஃப்ளோ உருவாக்கி ஹை பிரஷர் உருவாக்கும். அண்ட் இந்த ஏர் ஃபாயிலுக்கு மேல வந்து வேக்யூம், அதாவது லோ பிரஷர் உருவாக்க ஆரம்பிக்கும். இதனால இந்த ஏர் ஃபாயிலுக்கு மேலேயும் கீழேயும் பிரஷர் டிஃபரன்ஸ் உருவாகும். அதாவது விங்ஸுக்கு மேலேயும் கீழேயும் பிரஷர் டிஃபரன்ஸ் உருவாக்குறதுனால அங்க ஒரு அப்வர்ட் லிஃப்ட் கிடைக்குது, ஓகேங்களா? ஏரோப்ளேன் அதிக வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏரோப்ளேனோட வெயிட்டியே தூக்குற அளவுக்கு இந்த இடத்துல பிரஷர் டிஃபரன்ஸ் பில்டப் ஆகும். அண்ட் அதுதான் வந்து ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆக வைக்குது. அண்ட் இதுதான் வந்து ஏரோப்ளேனோட லிஃப்ட் ஜெனரேட் பண்ற பேசிக் பிரின்சிபல். சோ இது போல சயின்ஸ் கான்செப்ட் எளிய முறையில் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.